கல்யாண வீட்டு சுவையில் இன்னைக்கு பால் பாயாசம் செய்யலாம். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கப்பு சவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வேக விடுவோம் சட்டியில். இப்போ சவ்வரிசியை போட்டு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி சவ்வரிசியை நல்லா வேக விடுவோம். சேமியா எடுத்து 1 கப்பு அதை நெய்யில் வறுத்துக்கிட்டுருக்கேன் தேவையான அளவு. சவ்வரிசி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ சேமியா வறுபட்டதை அதை போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் பால்கோவா போட்டுக்குருவோம். பால்கோவா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நான் தேங்காய் பால் தான் ஊற்றுறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ 1 கப்பு சீனி போட்டிருக்கேன். 1.5 கப்பு சீனி போட்டுக்கலாம். 1.5 கப்பு சீனி போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. தேவையான நீங்கள் சீனி அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துக்குருவோம். முந்திரி பருப்பு போட்டுக்குருவோம். ஏலக்காய் 4-5 ஏலக்காய் தட்டி அதையும் போட்டுக்குருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டால் சுவையை கூட்டி கொடுக்கும். அதனால தான் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டோம். பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கல்யாண வீட்டு சுவையில் பால் பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.